கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் வெளிப்படுத்தின விசேஷனுடைய தொடர் போதனையிலே நாம் இன்றைக்கு வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் பகுதியிலே மணவாளனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் ஒரு அற்புதமான அதிகாரம். என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஸோ மணவாட்டியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னன்னு தெரியுமா? ஐ எம் ரெடி அப்படிங்கிறதான். பொதுவாக நம்ம உலக பிரகாரமாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்கிறது என்று சொல்லி வைத்து கொண்டால், பெண்ணு அலங்காரம் பண்ணி முடிக்கிறதுக்கு லேட் ஆகும். எல்லாம் என்ன தெரியுமா கேட்பாங்க? பெண்ணு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க. மாப்பிள்ளை அவர் ஏற்கனவே ரெடியாக தான் உட்காந்துருப்பார், அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. இப்போதான் மாப்பிள்ளைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பாக்கு போகிறாங்க, அப்புறம் பியூட்டி பார்லர் அதெல்லாம் போய் என்னென்னவோ ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் மாப்பிள்ளைக்கெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. பெண்ணுக்கும் கொஞ்சம் அலங்காரம் பண்ணுவார்கள். ஆனால் இன்றைக்கு பண்ணுங்கிற அலங்காரங்கள்லாம், அதாவது பெண்ணு பார்க்க போகும்போது ஒரு பெண்ணு இருக்கும், கல்யாணத்தில் வேற பொண்ணு உட்கார வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அலங்காரங்களை பண்ணுகிறார்கள். அதுவும் திருமணத்தில் இருக்கிற பொண்ணு வேற, ரிசப்ஷனில் இருக்கிற பொண்ணு வேற. ஆக்சுவலாக ரெண்டும் வேற வேற பொண்ணு. நான்லாம் பல முறை ஏமாந்துருக்கிறேன். விஜிட்டு கேட்பேன் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏன்னா எனக்கு அதுலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு இல்லாதனால, விஜய் நல்லா பார்த்து சொல்லி என்ன இப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க, இது யாரு வேறையாவா அதான் சொல்லி பார்த்து சொல்லுன்னு சொல்லுவேன். நீங்கள் கொஞ்சம் பேசாமல் சத்தம் போடாமல் அமைதி இறங்கன்னு என்னை திட்டுவா கையை பிடிச்சி. கூட்டத்தில் நீங்கள் பப்ளிக்காக இப்படி பேசுனீங்கன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க? எதை பொண்ணை மாற்றுவாங்களா யாராச்சும்? கல்யாணத்தில் ஒரு பொண்ணு, ரிசப்ஷனில் ஒரு பொண்ணு உட்கார வைப்பாங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு நீ திட்டுவாங்க. மணவாட்டி ஆயத்தமா என்கிற கேள்விக்கு வந்த பதில் இருக்கிறதுலே மகிழ்ச்சியான ஒரு பதில் என்னவென்று சொன்னால், மணவாட்டி ரெடி, மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இங்க மணவாட்டியினுடைய விஷயத்துல ஒரு விஷயம் நீங்க புரியணும். நம்முடைய திருமணங்களிலே மணவாட்டியை ஆயத்தம் பண்ணுவதற்கு என்று சொல்லி இன்னொரு நபர் தேவை. எங்கேயாவது ஒரு பக்கம் உட்கார வச்சு மணவாட்டியை ரெடி பண்ணுவார்கள். சாரி கட்டி விடுறதுலேருந்து, ஃபேஸ் மேக்கப் போடுறதுலேருந்து, ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணுவார்கள். ஆனால் திருச்சபையிலே இயேசு கிறிஸ்துனுடைய மணவாட்டியை ரெடி பண்ணுறதுக்கு வேற ஆள் கிடையவே கிடையாது. அவளே தன்னையே அவள் ரெடி பண்ணி கொள்ள வேண்டும். நானே ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லணும். மணவாட்டி யாரு எப்படி ரெடி ஆகணும்? அவளே ரெடி ஆகணும், ஆயத்தமாக வேண்டும். ஒவ்வொரு மணவாட்டியும் ஆயத்தமாவதற்கான பியூட்டி கிட் இருக்குல்ல, பியூட்டி கிட். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கலர் கலராக இருக்கிற அந்த பொடியெல்லாம் கரைச்சி அந்த இது மாதிரி ஒரு டேப்லெட் மாதிரி அடித்து உள்ள இதில் அடைச்சி வச்சிடுறாங்க. அதை ப்ரஷ்ஷில் எடுத்து தடவிக்கிறாங்க இல்லையா? அது என்ன கலர் பொடின்னு எனக்கு தெரியறதில்ல. ஆனால் வித்தியாசமான கலர் பொடிகளை கலக்கி ஒன்றா ஒரு டேப்லெட் மாதிரி அடைச்சி, அதில் சிலது பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும், சிலது ஸ்கொயராக இருக்கும், ஒரு பாக்ஸ்குள்ளே அடைச்சி வச்சுருவாங்க. அதை ப்ரஷ்ஷில் எடுத்து அழகாக தடவி அவர்கள் தங்களை கலர் பண்ணி கொள்ளுகிறார்கள். இங்கே திருச்சபையினுடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டி அவள் தன்னைத்தானே ஆயத்த பண்ணி கொள்வதற்கான பியூட்டி கிட்னு இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, எதுன்னு கேட்டீங்கன்னா பைபிள் தான். பைபிள் இஸ் த பியூட்டி கிட். நீங்கள் அதை படித்துத்தான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, கற்பனை உலகத்தில் பெண்கள் தான் இருக்காங்க, ஆண்களுக்கு அந்த சிந்தனையே வரல. நீங்க புரிஞ்சுக்கோங்க, நம்மளும் மணவாட்டி, நம்மளும் ஆயத்தம் பண்ணணும் இல்லையா? இதெல்லாம் சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டால் பெண்கள்லாம் சிரிக்கிறாங்க, ஆண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்க அவங்கள பார்த்து சிரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மணவாட்டிங்கிற விஷயத்துல ஆணும் தான் பெண்ணும் தான் இல்லையா? நம்மளும் என்ன பண்ணிக்கணும்? அலங்காரம் பண்ணிக்கணும். ஏதோ பெண்கள் மட்டும்தான் நான் ஆயத்தம் அப்படின்னு சொல்றது கிடையாது. எல்லா ஆண்களும் சேர்ந்து என்ன சொல்ல வேண்டும்? நான் ரெடி அப்படின்னு சொல்லணும். மணவாட்டி ரெடி. அதை தான் நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 19:11. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். இவர் தாங்க மணவாளன். மணவாளனுடைய அந்த பிக்சரை பாருங்க, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளன் எங்கே இருந்து வருகிறார்? பதில் என்ன? பரலோகத்திலிருந்து வருகிறார். அவ்வளவுதான், சிம்பிள் ஆன்சர். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகம் திறந்திருக்கிறதை பார்த்தேன். அடுத்தது வெள்ளை குதிரை காணப்பட்டது.
அதன் மேல் ஒருவர் ஏறி இருந்தார். அந்த ஏறி இருந்தவர் எப்படி அழைக்கப்பட்டார் என்று சொன்னால், உண்மையுள்ளவர், சத்தியமுள்ளவர் என்று அழைக்கப்பட்டவர். அடுத்தது, அவர் நியாயாதிபதி, அவர் யுத்தம் பண்ணுகிறவர். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உண்மையானவர், சத்தியமானவர். அவர் ஏறி இருந்தது கழுதை அல்ல, அவர் ஏறி இருந்தது குதிரை. அடுத்தது, அவருடைய செயல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நியாய தீர்ப்பு செய்கிறவர். அடுத்தது, யுத்தம் பண்ணுகிறவர். அதை மறந்துவிடக்கூடாது. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கழுதையும் குதிரையையும் நீங்கள் வித்தியாசமாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் முறை இந்த பூலோகத்திற்கு வந்த பொழுது அவர் கழுதையின் மேல் பவனி வந்தார். கழுதை சமாதானத்தின் சின்னம், சமாதானத்தின் அடையாளம். சமாதானத்திற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். முதல் முறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ரட்சித்து காப்பாற்றுவதற்காக வந்தார். இரண்டாம் முறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நியாயம் தீர்த்து கொல்லுவதற்காக வருகிறார். அதை மறந்துவிடவே கூடாது. இப்ப இதை கேட்கும் பொழுது மக்கள் பயப்படுவார்கள். இன்னுமே அவரை பாத்தீங்கன்னு சொன்னா, கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வந்தவர், நீங்க யாரு அப்படின்னு சொன்னா சின்ன பிள்ளைங்க சொல்லி கொடுப்பாங்க. இயேசு ராஜா ஏறி செல்லும் கழுதை நான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இயேசுநாதர் பவனி வந்தார், அமைதியாய் வந்தார், சாந்தமாய் வந்தார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். எல்லாம் கரெக்ட் தான். அது முதல் வரியில தான், அதோட முடிஞ்சது. இனி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்னால், அவர் கழுதையில் வரவில்லை, அவர் குதிரையில் வருகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. யுத்தம் பண்ணுவதற்காக வருகிறார், நியாயம் தீர்ப்பதற்காக வருகிறார். அவருடைய நியாய தீர்ப்பும் யுத்தமும் எப்படி இருக்கும் என்பதுதான் முந்தின வாக்கியம் சொல்லுகிறது. உண்மையாய் நியாயம் தீர்ப்பார், சத்தியமாய் நியாயம் தீர்ப்பார். அவருடைய யுத்தம் உண்மையான யுத்தம், சத்தியமான யுத்தம். அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, குதிரையின் மேல் வருகிறவர் உண்மையுள்ளவர், சத்தியமுள்ளவர். அவருடைய நியாய தீர்ப்பு உண்மையானது, அவருடைய நீதி உண்மையானது, அவருடைய யுத்தம் சத்தியமானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். திரும்பவும் சொல்லுகிறேன், முதல் முறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது ரட்சித்து காப்பாற்ற வந்தார். இரண்டாம் முறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது யுத்தம் செய்து கொலை செய்கிறதுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது நீங்கள் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, கழுதையின் மேல் அவர் வந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் தவறாய் புரிந்து கொண்டார்கள். அவருக்கு ஓசன்னா என்று சொல்லி பாடினார்கள். அவர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், இந்த நாட்களிலே இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பதற்காக அவர் கழுதையின் மேல் வருகிறார் என்று சொல்லி புரிந்து கொண்டார்கள். அதனால் ஓசனா என்று பாடினார்கள். ஆனா அவர்கள் டைமிங் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்ப பாட வேண்டியதல்ல அது. எப்ப பாடணும்? ஓசன்னா. இரண்டாம் முறை குதிரையில வரும்பொழுது பாட வேண்டியது ஓசன்னா. முதல் முறையிலே அவர் ராஜ்யத்தை கொடுப்பதற்காக அவர் வரவில்லை, இரண்டாம் முறைதான். அதாவது அவர் பரமேறி போகும் பொழுது சீஷர்களிடத்தில் கேட்கிறார்கள், இந்த காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு திரும்ப கொடுப்பீர்? அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பதில் எப்படி இருந்தது என்று பாருங்கள். அவர், அப்படியெல்லாம் நீ நினைக்காத, அதெல்லாம் நான் செய்யறதுக்கு வரல, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார்? பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு ஏற்றதல்ல. ஒரு நாள் வரும், அப்பொழுது நிச்சயமாய் ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு திரும்ப கொடுப்பார். எப்பொழுது? குதிரையின் மேல் வரும்பொழுது ஆண்டவர் கொடுப்பார், கழுதையின் மேல் வரும்பொழுது அல்ல. ஆகினால் இவர்கள் மாறி புரிந்து கொண்டார்கள். முதல் முறையும் இரண்டாம் முறையும் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டார்கள். ஆகினால நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இரண்டாம் முறை வரப்போகிறவரை நீங்கள் அமைதியாய் இருப்பார், அப்படி இருப்பார், இப்படி இருப்பார், இப்படி இருப்பார் நினைக்கவே நினைக்காதீர்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
அவருடைய தோற்றத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனத்தை வாசியுங்கள். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இப்ப அவருடைய தோற்றத்தை பாருங்கள். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவருடைய பார்வைக்கு மறைவாய் ஒரு எதிரியும் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள். தப்பு செய்தவன், கர்த்தருக்கு விரோதமாய் இருந்தவர்கள், சத்தியத்தின்படி நடக்காதவர்கள், இவர்கள் எல்லாரும் எங்க போய் டேபிள் கடியில் ஒளிஞ்சாலும் ஒளிய முடியாதுங்கிறது தான். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. நம்ம இந்த மலையில் ஒளிந்து கொள்ளலாம், குகையில் ஒளிந்து கொள்ளலாம். அவருக்கு இருந்தால் இங்கிருந்தால் தெரிய போகிறதா, அங்கிருந்தால் தெரிய போகிறதா? பயந்து போய் எங்க ஒளிந்தால் என்ன பண்ணிடுவாரு? அழகாக கூட்டிட்டு வந்துடுவார் ஆண்டவர். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஒரு எதிரி கூட அவருடைய பார்வையில் தப்ப முடியாது என்பதுதான் அவருடைய கண்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், his sovereignty, அவருடைய ஆளுகை, மிகுந்த அதிகாரமுடைய ஆளுகை உடையவராய் இருக்கிறார் என்பதைத்தான் குறிக்கிறது. அநேக கிரீடங்கள். ராஜாவானவனுக்கு ஒரு கிரீடம் வைப்பார்கள். ஆனால் இங்கே ஆளுகை செய்ய போகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய தலையிலே அநேக கிரீடங்கள் இருந்தது. அவருடைய ஆளுகை தன்மை அது குறிக்கிறதா இருந்தது. அடுத்தது, அவருக்கு ஒரு பேர் இருந்தது. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி இருந்தது. அடுத்தது, அந்த நாமம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி. அவர் போட்டிருக்கிற வஸ்திரத்தை பாருங்க. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். இப்போ இந்த வஸ்திரம் நமக்கு தெரியும், வெண்மையான வஸ்திரம் இல்லையா? ஒயிட் லினன் கிளாத். அந்த வஸ்திரத்தில் என்ன தோய்க்கப்பட்டிருந்தது? ரத்தம் தோய்க்கப்பட்டிருந்தது. இப்ப நீங்க விஷயத்தை நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து சிந்திக்க வேண்டும். மிக்சர் ஆஃப் ஒயிட் அண்ட் ரெட் இல்லையா? வெண்வஸ்திரம் ரத்தத்தில் தோய்க்கப்பட்டிருந்தது. அந்த பார்வையை நீங்கள் அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன புரியணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய திருவிருந்து ஆராதனையிலே உங்களுடைய கைகளில் வழங்கப்படுகிற வெண்மையான அப்பத்திற்கும், அதற்கு பிறகு உங்களுடைய கைகளிலே கோப்பைகளிலே வழங்கப்படுகிற திராட்சரசத்தினுடைய சிவப்பிற்கும் அடையாளமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெண்வஸ்திரம் தரித்து அதில் ரத்தத்தில் தோய்க்கப்பட்டவராக இருக்கும் பொழுது நமக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், என்ன புரிய வைக்கிறார் என்று சொன்னால், பூமியிலே வாழ்நாளெல்லாம் நீ என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்ல விஷயத்தை மாதந்தோறும் அல்லது வாரம் தோறும் அல்லது சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீ நினைவு கூர்ந்தாயே, அந்த நினைவு கூர்ந்த மாம்சமும் ரத்தமும் நான் தான் என்பதை ஆண்டவர் அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இங்கே அவருடைய வஸ்திரம் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. நான் சாப்பிட்ட அவருடைய மாம்சமும் அவருடைய ரத்தமும் இவர்தான். அதை நாம் புரிந்து கொள்வதற்காக வெண்வஸ்திரம் தரித்தவராய், அந்த வஸ்திரம் ரத்தத்தில் தோய்க்கப்பட்டதாய். நீ ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். ஒயிட் கலர் லினன் கிளாத் எதுக்கு பிளட்டை தந்து அதுல தடவி வச்சிருக்காங்க? நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக. நாம் சாப்பிட்ட அப்பமும் நாம் பானம் பண்ணின திராட்சரசமும். பவுல் சொல்றாருல்ல, இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணியதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அவர் போஜனம் பண்ணின பின்பு அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவரை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தோம், இப்பொழுது அவரையே பார்க்கிறோம், மாம்சமாகவும் இரத்தமாகவும். ஆமென். அடுத்தது, அவருடைய நாமம் என்னது? தேவனுடைய வார்த்தை என்பதே. இப்போ என்ன நடக்கிறது என்று சொல்லி பாருங்கள். 14வது வசனத்தை வாசியுங்கள். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இப்போ ஒரு பெரிய திரள் சேனை ஆண்டவரை பின்னாக வருகிறது. ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது சொன்னார்ல, நான் என்னுடைய பிதாவினிடத்துல கேட்டேன் என்று சொன்னால்
12,000 லேகியோன்களை ஆண்டவர் அனுப்பி என்னை இதிலிருந்து காப்பாற்ற முடியும், ஆனால் நான் அப்படி கேட்கவில்லை என்று சொன்னார்ல. அப்போ வேண்டான்னு சொன்ன ஆண்டவர் இப்போ அதை கொண்டு வர்றார். திரளான சேனைகளோடு கூட அவருக்கு பின் செல்லுகிறார்கள். மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய், வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் அவருக்கு பின் செல்லுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய சேனை, திரள் கூட்டம் ஆண்டவரோடு கூட யுத்தத்திலே பங்கு பெறுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்பொழுது இந்த யுத்தத்தினுடைய பிரதானமான தலைவராகவும் பிரதானமாக செயல்படுகிறவராகவும் யார் இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 15வது வசனத்தை வாசியுங்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு, புறஜாதி என்று சொல்லும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த மக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயம் எதுவாக இருக்கும்? வார்த்தை தான். அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, முதல்லே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. இப்பொழுது உங்களுக்கு புரிய வேண்டும், இவர் எதனால யுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையினால யுத்தம் பண்ணுகிறார். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவனை நீங்கள் திட்டுகிறீர்கள், அதே மனிதனை நீங்கள் அடிக்கிறீர்கள். எந்த காயம் சீக்கிரமாக ஆறும்? அடிச்ச காயம் சீக்கிரமா ஆறும், திட்டின காயம் ஆறவே ஆறாது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால சுட்டினாத கூட ஆறிடும். ஆனா அந்த வார்த்தைகளை பேசுகிற அந்த வார்த்தை இருக்குது பாருங்க, அது ரொம்ப வலிமையானது. ஏனென்று சொன்னால், நீங்கள் ஒருவனை அடித்தால், ஒருவனை தீயினால சுட்டால், அது வெளிப்பிரகாரமாக சரீரத்தை பாதிக்கும். சரீரத்தில் என்ன ஆகும்னா மாற்றங்கள் ஏற்பட அது மறைந்துவிடும். ஆனால் நீங்கள் ஒருவனை திட்டும் பொழுது அது இந்த ஓட்டை வழியா 2 ஓட்டை இருக்குல்ல, இந்த 2 ஓட்டை ரொம்ப மோசமான ஓட்டை. இந்த ஓட்டைக்குள்ள ஏதாவது ஒண்ணு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். வார்த்தை போனாலும் கஷ்டம், வண்டு போனாலும் கஷ்டம், எறும்பு போனாலும் கஷ்டம், இல்லையா? அதை விட ஒரு கஷ்டமானது எதுவுமே கிடையவே கிடையாது. ஆகினால இதற்குள் கேட்கிற விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம் பேசுகிற விஷயங்கள் இந்த ஓட்டைக்குள்ள போச்சுன்னா அது எங்க போய் பாதிக்கும்னு சொன்னா அழியாத ஆத்துமாவில் போய் பாதிப்பு ஏற்படுத்திவிடும். ஆகினால தான் வேதத்துல நாம் வாசித்தோம். என்ன வாசித்தோம்? யாக்கோபு 1:19 வாசிக்க கேட்கலாம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயிருங்கள், பேசுவதற்கு பொறுமையாயிருங்கள், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அப்படின்னா என்னன்னா, கேட்கணும்னா இன்னைக்கு கேட்கறதுக்கு ரெடியா இருங்க. பேசணும்னு சொன்னா நாளைக்கு பேசலாம்னு முடிவு பண்ணுங்க. கோவப்படலாம்னு சொன்னா அடுத்த வாரம் கோவப்பட்டுக்கலாம்னு ரெடியா இருங்க. எப்ப கோவப்படலாம்? உடனே இல்லை, வேணா அடுத்த வாரம் வேணா நம்ம சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னா அடுத்த வாரம் சண்டையே போட மாட்டோம், விட்டுருவோம், அதோட சரி முடிஞ்சிடும். அப்போ இந்த காதுகளுக்குள் போகிற வார்த்தைகள் எப்போதுமே நம்ம என்ன கேட்கணும்னு நினைக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும், மென்மையான ஆரோக்கியமான விஷயங்களை கேட்க வேண்டும். ஒரு மனுஷன்கிட்ட போய் ரொம்ப ஸ்மூத்தா ஹம்பிளா பாசமா சில வார்த்தைகளை பேசி பாருங்க, படுத்திருக்கிற ஆள் எந்திரிச்சு உட்காந்துருவான், நடந்துருவான். பேசலதுலேயே நீங்க என்ன பண்ணிடலாம்னு சொன்னா பல வியாதிகளை சுகப்படுத்த முடியுமா? முடியாதா? அதே சமயத்துல நீங்க பேசுறதுலயே நல்லா இருக்கிற ஆளை படுக்கையிலையும் கொண்டு வந்துடலாம். ரெண்டுமே நடக்கும் பேச்சுல. இந்த நம்முடைய பேச்சுக்கே இப்படி இருக்குன்னு சொன்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமையான வார்த்தை என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை, அதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, பட்டயம். அந்த பட்டயம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான். தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற மனிதனை அந்த தேவனுடைய வார்த்தை வெட்டும். இப்ப பட்டயம் எங்கிட்ட இருந்துச்சுன்னா ஐ எம் சேஃப். பட்டயம் ஆப்போசிட் இருந்துச்சு சொன்னா நான் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்கணும்.
பட்டயத்தை நீங்க வச்சுக்கலாம் நினைக்கிறீங்களா? எதிர்கால இருக்கிறவன்ட்ட பட்டயத்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க பட்டயம் என்னிடத்தில் இருந்தால் நான் பாதுகாக்கப்பட்டவன். ஆண்டவருடைய வார்த்தை என்னோடு இருக்கு, எங்கிட்ட இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை அங்க இருக்கு, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்று சொன்னால் அந்த வார்த்தை என்ன செய்யும்? என்னை கொல்லும். அப்ப ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னால் நீங்க நினைக்க கூடாது ஆட்டம் பாம்ஸ் எதுவும் போடுறாரா, இல்லாவிட்டால் அவர்கிட்ட வேற ஏதாவது யுத்த கருவிகள் இருக்கிறதா, துப்பாக்கிகளை வைத்திருக்கிறாரா, டேங்க் வச்சிருக்கிறாரா, வேற என்ன வைத்து அவர் யுத்தம் பண்ண போகிறார்? அவருக்கு யுத்தம் பண்ணுவதற்கு வெறும் எதுவுமே தேவையில்லை, அவருடைய வார்த்தையே போதும் யுத்தம் பண்ணுவதற்கு. சரி, நீங்க கேட்கலாம், வார்த்தையில எப்படி யுத்தம் பண்ணுவார்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒவ்வொருத்தனையும் வந்து கூப்பிட்டு நீ ஒண்ணுமில்லாம போ, நீ நாசமா போ, நீ முடிஞ்சிருவ, நீ செத்துருவ, அப்படியா சொல்ல போறாரு? அதெல்லாம் எதுவுமே சொல்ல போவது கிடையாது. அவர் வார்த்தையால் யுத்தம் பண்ணுவார் என்பதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த மனிதர்களை நியாயம் தீர்க்கும். அவ்வளவுதான். நீ போய் அவர் கூப்பிட்டு ஒவ்வொருத்தனா உட்கார்ந்து பேசி முடித்திருவார் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் யாரெல்லாம் அந்த வார்த்தைகளின்படி நடக்கவில்லையோ அந்த வார்த்தைகள் அவர்களை நியாயம் தீர்க்கும். நியாய தீர்ப்பு என்று சொல்லி வரும் பொழுது ரெண்டு விஷயம். இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனை நியாயம் தீர்க்கும் பொழுது அவன் ஒன்று நித்தியமான பரலோகத்திற்கு போவான், இல்லாவிட்டால் நித்தியமான நரகத்திற்கு அவன் போவான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 2ஆம் சங்கீதத்தை மேற்கோள் காட்டி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார், அவர் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் சங்கீதம் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை நொறுக்கி உடைத்து போடுவார். 2ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அப்ப ராஜாக்கள் எல்லாரும் அவருக்கு எதிர்த்து நின்ற பொழுது சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள், மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதையே இங்கே மேற்கோள் காட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மணவாளனா இயேசு கிறிஸ்து எவ்வகையிலே அவர் அரசாளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வஸ்திரத்திலே எழுதப்பட்ட விஷயத்தை பாருங்கள். 16வது வசனம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இப்போ இந்த உலகத்திலே மிக பவர்ஃபுல்லான ஒரு அரசாங்கம், ராஜ்யம் இருந்ததுன்னு சொன்னா பிரிட்டன் தான், இங்கிலாந்து. அதற்கு பேரே கிரேட் பிரிட்டன் என்று பெயர். இந்த பிரிட்டன் சாம்ராஜ்யத்தில் அரசாட்சிக்கு வருகிறவர்கள் அந்த மகாராணி, விக்டோரியா மகாராணி, எலிசபெத் மகாராணி, எலிசபெத் 1, எலிசபெத் 2 மகாராணிகள், இவர்களுடைய கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பு இருக்கும். அவர்கள் என்ன சட்டத்தை அவர்கள் வாயிலிருந்து சொல்லுகிறார்களோ அவர்கள் வாயை திறந்து பேசுவது சட்டமாக மாற்றி அமைக்கப்படும். அவர்கள் வாழும் அரண்மனைகள், அவர்களுடைய வாழ்க்கை முறை, இதெல்லாம் நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். எலிசபெத் மகாராணி அல்லது விக்டோரியா மகாராணி, இந்த மகாராணிகள் யாரெல்லாம் பட்டத்து ராணியாக அவர்கள் ஆர்டினேஷன் பண்றாங்களோ, அவர்களை முடிசூட்டுகிறார்களோ, அது ஒரு பெரிய விழாவாக நடக்கும். அந்த விழாவினுடைய ஒரு பகுதியாக என்ன தெரியுமா செய்வார்கள்? நன்றாய் கவனிங்கள். அந்த விழா நடக்கிற அந்த விழாவினுடைய அந்த நிகழ்ச்சி நிரலிலே ஒரு நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், அந்த புரோட்டோகால், வேதாகமம் ஒரு கட்டத்தில் அவர்களுடைய அந்த மகாராணியினுடைய கையிலே கொடுக்கப்படும். கொடுத்துட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இங்கிலாந்தினுடைய பிராந்தியம் முழுவதும், எங்கெல்லாம் இங்கிலாந்து என்று சொல்லுகிற ஆட்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை இந்த வேத சட்டத்திற்கு உட்பட்டதுதான். யூ ஆர் அண்டர் திஸ் லா. நீ எதற்குமே கட்டுப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. உனக்கு கட்டுப்பட்டதான் எல்லாம். ஆனால் நீ இந்த வேதத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்கிறதான தகவல் ராணிக்கு சொல்லப்படும். கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? இது சந்தோஷமா? ஆனா அந்த பிரிட்டன் தான் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிக மோசமான நிலைமையிலே போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மதிக்காத ஒரு காரணத்தினால்தான்.
யாராயிருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிற்கு மேலே இல்லவே இல்லை. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, கர்த்தாக்களுக்கெல்லாம் கர்த்தா அவர்தான். அது இங்கிலாந்து மகாராணியாக இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, எந்த ராஜ்யங்களா இருந்தாலும் ஆண்டவர் ஒரு உலுக்குனார்னா ஒன்றுமே செய்ய முடியாது. தன்னை நேபுகாத்நேச்சாரனுடைய வாரிசு என்று சொல்லிக் கொண்டு ஆட்சி செய்தாரே ஒருவர், யார் அவர்? ஈராக் தேசத்தை ஆட்சி செஞ்சார்ல, சதாம் ஹுசேன். அவர் சொன்னார், நான் நேபுகாத்நேச்சாரனுடைய பரம்பரை வாரிசு என்று சொன்னான். அவனுடைய கடைசி கால நிலைமை எப்படியானது பார்த்தீங்களா? பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு போய் சேர்ந்தது. பாபிலோனுடைய ஆட்சி செய்த அரசர்களுடைய நிலைமை என்னானது என்பதை யோசித்து பாருங்கள். மகா அலெக்சாண்டர் என்று சொல்லி தன்னை அழைத்துக் கொண்டவனுடைய நிலைமை என்னானது என்பதை யோசித்து பாருங்கள். இப்படி தேசத்தினுடைய பெரிய பெரிய ராஜாக்கள், அது மட்டுமல்ல ரோமாபுரியை ஆட்சி செய்த ராயர்கள், எல்லாருடைய நிலைமையும் அவர்கள் ஒரு கட்டத்தில் வரும் பொழுது நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற உணர்விற்கு நேராய் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அதற்கு என்ன காரணம் என்னவென்று சொன்னால், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, கர்த்தாக்களுக்கெல்லாம் கர்த்தா, அவர் யார் என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவீர்கள்? என்னுடைய மணவாளன் என்று சொல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசுதான், அது தெரியும். ஆனா அவர்தான் நம்முடைய ஹஸ்பண்ட். ஹல்லேலூயா. இப்ப நீங்க அடுத்தது இருக்கிற அந்த காட்சியை பாருங்கள். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு மோசமான ஒரு காட்சி. 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர், அடிமைகள், சிறியோர், பெரியோர், இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். இந்த ஒரு வசனத்தை திரும்ப நீங்க தனியா உட்கார்ந்து ஒரு செகண்ட் இந்த வசனத்தை திரும்ப படிச்சு பாருங்களேன். அது ரொம்ப வித்தியாசமான ஒரு வசனம். இந்த வசனம், அதாவது ஒரு தூதன் சூரியனில் இருக்கிறான். வானத்துல பறந்துட்டு இருக்கிற பறவைகளை பார்த்து அவன் பேசுகிறான். பெரிய பெரிய ராஜாளி, கழுகு, இப்படிப்பட்ட பறவைகளை பார்த்து அவன் பேசுகிறான். அவன் சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். அந்த பறவைகளை பார்த்து, ராஜாக்களின் மாம்சம், சேனை தலைவர்களின் மாம்சம், பலவான்களின் மாம்சம், குதிரைகளின் மாம்சம், அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களின் மாம்சம், சுயாதீனர், அடிமைகள், சிறியோர், பெரியோர், இவர்கள் எல்லாருடைய மாம்சம், இவைகளை பட்சிக்கும்படிக்கு உங்களுக்கு மகாதேவன் என்ன பண்றாராம்? கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டான். கரெக்டா? இதை படிக்கும் பொழுது அதை நீங்க படிச்சா நீங்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ராஜாக்களின் மாம்சம், சிக்கன் 65. பாஸ்டர் இப்படி சொல்றாங்க. அடுத்தது ஒவ்வொன்றுக்கு நீங்களே டைட்டில் கொடுங்களேன். சேனை தலைவர்களின் மாம்சம், அடுத்து சொல்லுங்க, சிக்கன் பிரியாணி. அடுத்தது பலவான்களின் மாம்சம், மட்டன் சுக்கா. அடுத்தது குதிரைகளின் மாம்சம், சிக்கன் லாலிபாப். இப்படி நீங்க ஒவ்வொன்னா நீங்க கற்பனை பண்ணி படித்து பாருங்கள். மகாதேவன் ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விருந்து. மனிதர்களை ஆண்டவர் விருந்துக்கு அழைக்கவில்லை, பறவைகளின் மாம்சத்தை சாப்பிடுவதற்கு. பொதுவா விருந்து யாருக்கு கொடுப்பார்கள் என்று சொல்லி கேட்டால் மனிதர்களுக்கு விருந்து கொடுப்பார்கள் இல்லையா? வாருங்கள், உங்களுக்கு விருந்து ரெடியா இருக்கு. என்னெல்லாம் இருக்கு விருந்துல? பிராய்லர் கோழி இருக்கு, நாட்டுக்கோழி இருக்கு, வாத்து இருக்கு, காடை இருக்கு, மட்டன் இருக்கு. இப்படி அவர்கள் விருந்துக்கு அழைக்கும் பொழுது மெனு சொல்லுவாங்க. இது என்ன, இது என்ன, இது என்ன டிஷ், இது என்ன டிஷ் அப்படின் பொழுது சிக்கன்லயே ஒரு 10 வெரைட்டி செஞ்சு வச்சிருப்பாங்க. ஒன்னு சிக்கன் ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் இருக்கும், இன்னொன்னு பள்ளிப்பாளையம் சிக்கன் சொல்லுவான். இப்படி லைனா சொல்லிட்டு போவான். உனக்கு எது பிடிக்குது அதை சாப்பிடு, இல்லையா?
இப்படி மனிதர்களை விருந்து கலைத்தது நமக்கு பழக்கப்பட்ட ஒன்று. பறவைகளின் மாம்சத்தை மனிதர்களுக்கு விருந்து அளிக்கிற ஒரு விஷயம்ங்கிறது இட் இஸ் யூசுவல். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான காட்சி. தேவன் யாரை விருந்து கலைக்கிறார் என்று சொன்னால், இதுவரை காத்திருந்தீர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து காத்திருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லி பறவைகளை ஆண்டவர் விருந்து கலைக்கிறார். பறவைகளுக்கு விருந்து யாரை வைத்து கொடுக்கிறார் என்று சொன்னால், யாரெல்லாம் அவருக்கு எதிராக இருந்தார்களோ அவர்களுடைய மாம்சம் ஆகாயத்து பறவைகளுக்கு விருந்தாக அளிக்கப்படுகிறது. இது எங்க கனெக்ட் பண்ணுவீங்க? நீங்க இந்த வசனத்தை நீங்க எங்க கனெக்ட் பண்ண போறீங்க? எப்படி கனெக்ட் ஆக போகிறது? நீங்க எங்க கனெக்ட் பண்ண தெரியுமா? ஆதியாகமத்திற்கும் எரேமியாவிற்கும் நீங்கள் போய் பார்க்க வேண்டும். இந்த வசனம் அங்கதான் கனெக்ட் ஆகும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் என்ன சம்பவம்? கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இந்த கர்த்தருடைய உடன்படிக்கையில நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆபிரகாமே, உனக்கு பிள்ளையை கொடுப்பேன். அவர் சொல்றாரு, எனக்கு என்ன இருக்கு? என் வீட்டு வேலைக்காரன் இந்த எலியேசர் தானே என்னுடைய சுதந்திரவாளியா இருக்கிறான். இல்லப்பா, உனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வெளியே கூப்பிடுகிறார். வானத்து நட்சத்திரங்களை பார், எண்ண முடியுமா? முடியாது. அதே போல உன் சந்ததி பெருகும். ஓகேன்ட்டான். ஓகே, ஐ எம் கிளாட், பிள்ளை கிடைச்சோம். 2வது ஆண்டவர் அதையும் அவனை விடல. பிள்ளை கிடைச்சா மட்டும் பத்தாதப்பா, பிள்ளை தங்கறதுக்கு லேண்ட் வேணும், இந்த லேண்டையும் கொடுப்பேன்னு சொல்லும்போது அவனால நம்ப முடியல. இதை நான் எதினால் அறிவேன்? ஏன்னா இவன் நாடோடியா சுத்திட்டு இருக்கான். பிள்ளை கொடுப்பேன் என்று சொன்ன பொழுது நம்பின ஆபிரகாமினால் லேண்டை கொடுப்பேன்னு சொல்லும் பொழுது அவனால நம்பவே முடியல. ஏன்னா நானே நாடோடி, பாபிலோன்ல கிளம்பினேன், இன்றைக்கு வரைக்கும் நான் எங்க தங்கி இருக்கேன் பாருங்க. எங்க நான் கூடாரம் போட்டாலும் பிரச்சனை, போராட்டம். இந்த கூடாரத்தை தூக்கி இன்னொரு பக்கம் போட வேண்டியிருக்கு, அங்க போனாலும் பிரச்சனை, அங்க போன கிணறு வெட்டினா தண்ணி வருது, இன்னொரு அவன் யாராவது ஒரு கிணற்றை பிடித்துக் கொள்ளுகிறான். இப்படி நான் நாடோடியாக அலைந்து கொண்டிருக்கிறேன். நான் எதினால் அறிவேன்? கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்? 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாட்டையும், 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடாவையும், 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டுப்புறாவையும், ஒரு காட்டுப்புறா, ஒரு புறா குஞ்சையும், ஒரு புறா குஞ்சு என்னிடத்தில் கொண்டு வா என்றார். என்னிடத்தில் கொண்டு வா என்றான். இவைகளை என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இவன் உடன்படிக்கைக்காக இவைகளை இவன் அறுத்து அதன் வழியாக இவன் அந்த துண்டங்களின் வழியாக கடந்து சென்று இவன் ஆண்டவரோடு உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும். அடுத்த விஷயத்தை பாருங்க. பறவைகள் அதன் மேல் இறங்கின இருக்கா? பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். இப்ப நல்லா கவனிங்க. இதை நீங்க எரேமியால அந்த விஷயத்தை ரெஃபர் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வசனத்தை, இந்த நான் சொல்ற விஷயத்தை கேட்டுக்கோங்க, அப்புறம் நீங்க எரேமியாவுக்கு போலாம். முதல்ல நான் சொல்றதை கவனிங்க. இப்ப இந்த உடன்படிக்கை பண்ணும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மிருகத்தை அவர்கள் தலையிலிருந்து வால் வரை 2ஆக அறுத்து அந்த மிருகத்தின் வழியாக மிருகத்திற்கு நடுவாக இவர்கள் நின்று உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளுகிற நபர்கள் மிருகத்திற்கு நடுவாக நிற்க வேண்டும். இப்போ மிருகத்திற்கு நடுவாக நிற்கிற நபர்கள் 2 பேர் என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் சொல்லிக்கணும்? நானும் நீயும் உடன்படிக்கைக்காக நிற்கிறோம். இந்த உடன்படிக்கையை நீ மீறினாலும் சரி, நான் மீறினாலும் சரி, இந்த மிருகத்திற்கு என்ன சம்பவித்ததோ அதுதான் நடக்கும். இந்த மிருகத்துக்கு என்ன சம்பவித்தது? முதல்ல மிருகம் மரித்தது. அடுத்தது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இவர்கள் உடன்படிக்கையை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு அந்த மிருகத்தின் மேலே எது இறங்கும் சொன்னா, பட்சிகள் அந்த மிருகத்தின் மேல் இறங்கும். பட்சிகள்னா பறவைகள். எந்த மிருகத்தின் மேல் இறங்கும்? வெட்டப்பட்ட அந்த மிருகத்தின் மேல் இறங்கும். இப்ப இவன் சொல்ல வர தகவல் கவனிங்கள். உடன்படிக்கையை நீ மீறினாலும் சரி, நாம் மீறினாலும் சரி, இந்த மிருகத்திற்கு சம்பவித்துதான் நடக்கும். எப்படி இந்த மிருகத்தின் மேல் மிருகத்தினுடைய மாம்சத்தை பறவைகள் சாப்பிடுகிறதோ அதே போல உடன்படிக்கையை மீறினவர்களாகிய உன்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய மாம்சத்தையும் பறவைகள் உண்ணும். இப்ப நீங்க எரேமியால அந்த வசனத்தை கண்டுபிடிச்சீங்களா? என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை 2ஆக துண்டித்த கன்றுக்குட்டியை போல் ஆக்குவேன். கன்றுக்குட்டியின் துண்டுகளின் நடுவே கடந்து போன யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமின் பிரபுக்களையும் பிரதானிகளையும் ஆசாரியர்களையும் தேசத்தின் சகல ஜனங்களையும் அப்படி செய்து நான்
நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கையிலும், நல்லா கவனிங்க, நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கையிலும், அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். இப்ப அடுத்தது வார்த்தை கவனிங்க. அவர்களுடைய பிரேதம் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். இதுதாங்க கனெக்ஷன். இதத்தான் ஆண்டவர் எங்க கொண்டு வர்றாருன்னு சொன்னா, வெளிப்படுத்தின விஷயத்துல ஆண்டவர் கொண்டு வருகிறார். பூமியிலே ஆகாயத்தினுடைய பறவைகளை ஆண்டவர் விருந்து கலைக்கிறார். யாருடைய மாம்சத்தை ஆண்டவர் விருந்தாக கொடுக்கிறார்? உடன்படிக்கையை மீறினவர்களுடைய மாம்சம் யாருக்கு விருந்தாக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், பறவைகளுக்கு விருந்தாக கொடுக்கப்படுகிறது. அதனால் தான் ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை ஏற்படுத்தின பொழுது பறவைகள் அதன் மேல் இறங்கின, ஆபிரகாம் அவைகளை துரத்துகிறான். இப்போ உங்களுக்கு நல்லா புரியணும். என்ன புரியணும்னு சொன்னா, ஒரு மிருகம் பலியாகிறது, ஒரு மிருகம் இரண்டாக துண்டிக்கப்படுகிறது. அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், ஒரு மிருகம் இரண்டானது அதனுடைய காரியம் 2 பேர் ஒன்றாக மாறுவதற்காக, இல்லையா? இப்ப இந்த மிருகத்தின் நடுவேவர்கள் உடன்படிக்கை ஏற்படுத்தணும். அந்த உடன்படிக்கையை நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை பேசணும்னா ரொம்ப லேட் ஆகும். இதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். துண்டங்களின் நடுவே கடந்து போன அந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த மிருகத்திற்கு என்ன சம்பவித்தோ அதான் நம்ம சம்பவிக்கும். மிருகத்திற்கு என்ன சம்பவித்தது? மிருகம் 2ஆனது. அந்த மிருகத்தின் மேல் பறவைகள் இறங்கின. இதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். பறவைகளை ஆண்டவர் விருந்து கலைக்கிறார். வாருங்கள், உங்களுக்கு மகாபெரிய விருந்து காத்திருக்கிறது. இந்த விருந்துல யாரை உங்களுக்கு விருந்தாக நான் படைக்கப் போகிறேன் என்று சொன்னால், யார் என்னுடைய உடன்படிக்கையை மீறினார்களோ அவர்களை உங்களுக்கு விருந்தாக நான் படைக்கப் போகிறேன். பட்சிகள் அவைகள் மேல் இறங்கின என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஒரு மகாபெரிய விருந்து ஒரு நாளில் நடக்கப் போகிறது. நாம் பறவைகளுக்கு விருந்தாக போகிறோமா அல்லது பறவைகள் நமக்கு விருந்தாக போகிறதா என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் ஏதோ கதை எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தயவு செய்து நினைக்காதீர்கள். தூதன் சூரியனில் இருக்கிறான். சூரியனையே ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு தூதனால முடிகிறது என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்ட தூதனா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு பெரிய கிரேட் பேங்க்வெட் எதற்கு? பறவைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். உடன்படிக்கையை மீறினவர்கள் பறவைகளுக்கு இரையாகிறார்கள். உடன்படிக்கையை காத்துக் கொண்டவர்கள் பறவைகளை இரையாக உண்ணுகிறார்கள். நம்ம பறவைகளுக்கு சிக்கன் லாலிபாப்பா மாறுறோமா அல்லது பறவைகள் நமக்கு சிக்கன் லாலிபாப்பா மாறுதான் முடிவு பண்ண வேண்டியது இப்பொழுதே முடிவு பண்ணணும். காலம் கடந்ததற்கு அப்புறம் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. கூடி வாருங்கள், தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய விருந்து கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 19வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். இப்ப எப்படியாகிலும் இயேசுநாதரை ஜெயித்து விடலாம் என்கிறதான ஒரு கனவோடு கூட இவர்கள் மிகப்பெரிய ஒரு சேனையாக இவர்கள் கூடி வருகிறார்கள் யுத்தம் பண்ணுவதற்கு. அப்ப நடந்த சம்பவம் என்ன? 20வது வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இப்ப 2 பேர் பிடிக்கப்படுகிறார்கள். ஒன்று மிருகம், இரண்டாவது இந்த உலகத்தினுடைய சர்வாதிகாரி. 2 பேர் பிடிக்கப்படுகிறார்கள். மிருகம் பிடிக்கப்பட்டது. இப்ப இவங்க அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது பிடிக்கப்பட்டது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்கள் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசி பிடிக்கப்படுகிறான். மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்படுகிறார்களே ஒழிய மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்படவில்லை என்பதை நீங்க நோட் பண்ணணும். They are not killed. அவர்கள் உயிரோடு பிடிக்கப்படுகிறார்கள். எதுக்கு இவனை உயிரோட பிடிச்சிங்க? கொல்றதுக்கா பிடிச்சிங்க? இல்ல, இவனை உயிரோட பிடிச்சு எங்க கொண்டு போய் போடுறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அக்கினியும் இருவரும் மட்டும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். They are not killed.
மற்றவர்கள் தான் என்ன செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால், குதிரையின் மேல் ஏறி இருந்தவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தினால், வார்த்தையினால் கொல்லப்படுகிறார்கள். எல்லோரும் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் மோசம் போக்கின பிசாசு உயிரோடு பிடிக்கப்படுகிறான். பொதுவா யுத்தத்துக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாட்டு ராஜாவை கொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க. அவனை எப்படியா உயிரோட கேட்ச் பண்ணு நினைப்பாங்க. எதற்கு? அப்பதான் அவனை கொண்டே வச்சு சித்திரவதை பண்ணலாம். அவன் தான் அத்தனைக்கு காரணமா இருந்தான். போரில் எத்தனை போர் வீரர்கள் சாகிறார்கள் என்பது பொருட்டல்ல, அடுத்த நாட்டு ராஜா உயிரோடு பிடிக்கப்படுகிறானா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதனால என்ன செய்வான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த ராஜா பிடிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவன் தன்னையே சுட்டுக்குவான், இல்லாவிட்டால் தன்னையே குத்தி கொள்ளுவான், இல்லாவிட்டால் அடுத்தவனை பார்த்து சொல்லுவான், இவன் என்னை பிடித்துக் கொண்டு போவதற்கு முன்பாக நீ என்னை கொன்று விடு. யார் அப்படி கொன்னது? சவுல். குத்தி கொண்டுட்டாங்க. ஏன் நான் அவனுடைய கையில் போய் இருக்க வேண்டும்? என்னை குத்தி விடு. பல போர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். முன்னின்று நடத்துகிற நாட்டினுடைய தலைவனாய் இருக்கிறவன் போரை நடத்துகிறான் என்று சொன்னால், யுத்தத்திலே தோற்கப் போகிறோம் என்கிற சூழ்நிலை வரும் பொழுது அவனை கொன்று விடுவார்கள். அவனுடைய நாட்டு ராணுவ வீரர்களே அவனை கொன்று விடுவார்கள். அவனே சொல்லிடுவான், தயவுதாட்சனை பார்க்காத என்னை போட்டுரு அப்படின்னு சொல்லிடுவான். இங்கே ஆண்டவர் சாத்தானை, அந்த பெரிய வலு சர்ப்பத்தை, அந்த மிருகத்தை, அந்த கள்ளத்தீர்க்கதரிசியை உயிரோடு பிடிக்கிறார்கள். எதற்கு என்று சொன்னால், கந்தகம் எரிகிறதான அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறார்கள். ஆனால் அவனோடு கூட சேர்ந்த சேனை என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், வார்த்தையினால் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும், என்ன சாப்பாடு இருக்கும்பா, அது மிகப்பெரிய விருந்து கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். உடன்படிக்கையை மீறின மக்கள் பறவைகளுக்கு விருந்தானார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மணவாட்டி ரெடி ஆயிடுச்சு. ரெடியான உடனே பரலோகம் திறக்கிறது. மணவாளன் எங்கிருந்து வரார்? பரலோகத்திலிருந்து வருகிறார், குதிரையிலிருந்து வருகிறார். சத்தியம் உள்ளவர், உண்மை உள்ளவர், நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர், யுத்தம் பண்ணுகிறவர். என்ன அற்புதமான வார்த்தைகள் பார்த்தீங்களா? நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ஆண்டவர் கழுதியின் மேல் வந்து நான் சாந்தமா இருக்கிறேன், மனத்தாழ்மையா இருக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இன்னொரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்றேங்க நீங்க. இதுலதான் நீங்க வந்து நம்முடைய ஆண்டவரை வந்து யாருக்குமே ஈடு இல்லாதவர், இணை இல்லாதவர்னு சொல்லணும். நீங்க இந்த எதிரிகள்லாம் சொல்றாங்கல்ல, ஆண்டவர் வந்து இவர்கள்லாம் எதிரிகள்ங்கிறார்கள். இந்த எதிரிகளோடு யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்தார் அந்த எதிரிகளுக்காக? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எதிரிகளுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக ஆண்டவர் அவர்களுக்காக என்ன செய்தார்? இந்த எதிரிகளுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக ஆண்டவர் அவர்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். யாருங்க ஒரு எதிரிக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுப்பா? நீங்களும் நானும் யார் என்று சொல்லி கேட்கிற கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய எதிரிகள். உங்களுக்கும் எனக்கும் நம்மோடு ஆண்டவர் யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த சந்தர்ப்பம் என்னவென்று சொன்னார், நான் உனக்காக மரிக்கிறேன், அடக்கம் பண்ணப்படுகிறேன், உயிரோடு எழுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான எல்லா விதமான நிலைமைகளையும் மாற்றி உன்னை என்னோடு சேர்த்துக் கொள்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், ஆர் யூ ரெடின்னு கேட்டுட்டு தான் அவங்களோட யுத்தம் பண்ண போனார். இஸ்ரேலுடைய ராணுவத்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. அதோடு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கவனிங்கள். மீடியா பரப்பும், என்ன தெரியுமா பரப்பும்? பாலஸ்தீனத்தின் மேல இஸ்ரேல் குண்டு போடுகிறது. பாலஸ்தீனத்தின் மேல் இஸ்ரேல் குண்டு போடுங்கிறது உண்மைதான். உனக்கு அந்த நியூஸ் தான் வருது. ஆனால் அதற்கு முன்பாக அவன் என்ன செய்கிறாங்க நியூஸ் உனக்கு வருமா? அது வராது. பாலஸ்தீனத்தில் இருக்கிறதான காசா போன்ற இடத்தில் இருக்கிற தீவிரவாதிகள் என்ன தெரியுமா பண்ணுவார்கள்? பொதுமக்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் கேடயமாக பிடிச்சு வச்சுக்குவாங்க. ஒரு பெரிய பில்டிங்ல, பல பில்டிங்ல என்ன பண்ணுவாங்க, இவங்களை கொண்டு அடைச்சு வச்சிடறது. இப்போ இவன் வந்து குண்டு போடுவான்னு சொன்னா அதுக்குள்ள தீவிரவாதி இருக்கிறான், அவங்க பொதுமக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் பாவமறியாத எந்த விதமான தவறுக்கும் போகாமல் சுமூகமாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்கிறவர்களை இந்த தீவிரவாதிகள் கேடயமாக பிடிச்சு வச்சிருக்கிறது. இப்போ குண்டு போடும்போது யார் மேல போடணும்? தீவிரவாதி மேல. தீவிரவாதி மேல போட்டா யார் பாதிக்கப்படுறா? பொதுமக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அடுத்த நாள் நியூஸ் என்ன தெரியுமா வரும்? இஸ்ரேல்
பொதுமக்கள் மேல குண்டு போட்டதுனால எத்தனை குழந்தைகள் இறந்து விட்டார்கள், எத்தனை பெண்கள் இறந்து விட்டார்கள் பாருங்கிற நியூஸ். ஆனா இஸ்ரேல் முதல்ல குண்டு போட மாட்டான். நாளைக்கு காலையில 11 மணிக்கு குண்டு போடுறான்னா அவன் ஃபர்ஸ்ட் அவன் செய்யற வேலை என்ன தெரியுமா? ஹெலிகாப்டர்ல ஃபிளைட்ல பறந்து அரபியில, ஹீப்ரூல, பல்வேறு மொழிகளிலே அவன் எழுதுவான், துண்டு சீட்டில் எழுதுவான். நாளை காலை 11 மணிக்கு நாங்கள் பாலஸ்தீனத்தினுடைய தீவிரவாதிகள் இருக்கிற தீவிரவாத இயக்கங்கள் மேல, தீவிரவாதிகள் மேல குண்டு போட போகிறோம். பொதுமக்கள் தயவு செய்து இந்த இடங்களிலே இருக்க வேண்டாம் என்கிற விஷயத்தை முதல்ல துண்டு சீட்ல எழுதி பிளைட்ல பறந்து கம்ப்ளீட்டா பல கோடிக்கணக்கான துண்டு பிரச்சுரங்கள் அச்சடிக்கப்பட்டு முதல்ல கீழே வீசப்படும். என்ன பண்ணலாம்? 24 hours டைம் கொடுப்பானுங்க இஸ்ரேல் தப்பிச்சுக்கிறதுக்கு. நீ வெளியே போயிரு, தீவிரவாதி தான் நான் தாக்குறோமே தவிர எங்களுக்கு பொதுமக்கள் மேலே எங்களுக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. பொதுமக்கள் தயவு செய்து இடத்தை தேடி ஓடிக்கொள்ளுங்கள். ஓடுறான்னா இவன் விட மாட்டான். யாரு விட மாட்டா? தீவிரவாதி விட மாட்டான். அவன் தான் பிடிச்சி வச்சிருக்கானே, கன் சுட்டி பிடிச்சி வச்சிருக்கான், அடைச்சு வச்சிருவான். இப்ப இஸ்ரேலுக்கு 2வது வேற வாய்ப்பு இல்லவே இல்லை. பொதுமக்களா அல்லது தீவிரவாதிகளா என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேற வழியே இல்லாமல் குண்டு போடும் பொழுது பொதுமக்களும் பாதிக்கப்படுகிறார்கள், தீவிரவாதிகளும் கொல்லப்படுவார்கள். அடுத்த நாள் நியூஸ் வரும், பாலஸ்தீனம் காசாவின் மேல் இஸ்ரேல் குண்டு மழை பொழிந்தது, பொதுமக்களும் குழந்தைகளும் ஏராளமாக கொல்லப்பட்டார்கள். யார் காரணம்? தீவிரவாதி தான் காரணம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யுத்தம் பண்றார். யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக அவர் செஞ்ச வேலை என்ன? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? நம்ம பதில் என்ன? எனக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவுக்கு நான் துரோகம் செய்தேன். அப்ப என் வாயிலிருந்து பட்டயம் தான் வரும். உன்னுடைய மாம்சம் மிருகத்திற்கு இரையாத தவிர வேற வழி இல்லைங்கிறத ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் நியாயம் உள்ளவரா? சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் சத்தியம் உள்ளவரா? எதிரிக்காக மரிக்கிற ஒருவன் யாராவது இருக்கான இந்த உலகத்துல? துரோகம் பண்ணினவனுக்கும், வஞ்சனை செய்தவனுக்கும், ஏமாற்றுக்காரனுக்கும், குற்றவாளிக்கும் வாய்ப்பு கொடுத்து உன்னுடைய ஜீவனுக்கு பதிலாக என்னுடைய ஜீவன் மரிக்கட்டும் என்று சொல்லி மரிக்கிற ஒரு ஆண்டவரை, ஒரு கடவுளை எங்கேயாவது இந்த உலகத்தில் நீங்கள் காட்டுங்கள் பார்க்கலாம். என்னுடைய ஆண்டவரை கொடூரமானவர் என்று சொல்லி சொல்லாதீர்கள். என்னுடைய ஆண்டவர் மோசமானவர் என்று சொல்லி சொல்லாதீர்கள். என்னுடைய ஆண்டவர் மாம்சத்தை, மனிதர்களுடைய மாம்சத்தை பட்சிகளுக்கு இரையாக்குகிறார் என்று சொல்லாதீர்கள். அவர் உங்களுடைய மாம்சத்தை பட்சிக்கு இரையாக்குவதற்கு முன்பாக அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டது, அவருடைய மாம்சம் சிலுவையிலே மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது. அதற்கு பிறகுதான் கீழ்ப்படியாதவர்களை ஆண்டவர் பட்சிகளுக்கு இரையாக கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். உடன்படிக்கை மீறின ஜனங்களை ஆண்டவர் பட்சிகளுக்கு இரையாக கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மரித்த இயேசு கிறிஸ்துவை, துரோகியான எனக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை, அவருக்கு எதிராக இருந்த அவருக்கு எதிராக இருந்த என்னை, எனக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டால் என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? மகாராணி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று சொல்லப்படுகிற, ஆளுகை செய்கிற அந்த மிகப்பெரிய சர்வலோகத்தின் அதிபதிக்கும் நான் மனைவியாக கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தார் என்று சொன்னால், அதை வேண்டாம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய மாம்சம் அது சிக்கன் லாலிபாப் ஆகும், அப்புறம் சிக்கன் சுக்காவாகும், என்னெல்லாம் ஆகுமோ அது அத்தனையும் ஆகத்தான் செய்யும். அதற்கு வாய்ப்பு, அதற்கு ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதற்கு தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை முத்தம் செய்து அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே. இயேசுவை அண்டிக் கொள்வோம். இயேசு நம்முடைய மணவாளன், குதிரையின் மேல் வருகிறார். அவரை பார்ப்ப, அவரை சந்திக்க புறப்படுகிற, ஆயத்தமாகிற உத்தம மனவாட்டிகளா நீங்களும் நானும் இருந்தால், உங்களைப் போலவும் என்னைப் போலவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் பாக்கியவான்களும் இந்த உலகத்துல யாருமே இல்லை. பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாயிருக்கிற மக்கள் மத்தியில் நின்று பேசிக் கொண்டிருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் மனவாட்டிகள். கண்களை மூடுவோம். இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை பொழுதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம். மனவாட்டி, நான் என்னை ஆயத்தம் பண்ணினேன் என்று சொல்ல கேட்டேன். மகிழ்ச்சியான செய்தி. மணவாளன் பரலோகத்திலிருந்து குதிரையில வருகிறார். சத்தியம் உள்ளவர், நீதி உள்ளவர், அவர் நியாயம் செய்கிறவர், அவர் யுத்தம் பண்ணுகிறவர். ஆண்டவரே, எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தினீர், இனிமேலும் எங்களை நடத்துவீர். ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு நாங்கள் விலகி ஒதுங்கி
உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய், உம்மோடு கூட நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, உம்மை சந்திக்கிற உத்தம மனவாட்டிகளாய் நாங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை வழிநடத்தும். வசனம் கேட்ட ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கிருபை இருக்கட்டும். சகல துதியும் கனவும் மையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடையோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரிதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Glory to God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.